ஹாய், நான் கிருத்திகா. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நான் என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன்னா, ரொம்ப எனக்கு ஸ்கின் ட்ரையா அப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி என்னோட லிப்ஸுமே ரொம்ப ட்ரையா சாப்ட் லிப்ஸா இருக்க மாதிரி ஐ ஃபீல். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஸ்கின் கேர் அதுக்கப்புறம் ஒரு லிப் கேர் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால ஓகே ஃபைன், இதை நம்ம வீடியோவா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போடுறத ரெடி பண்ணிட்டேன். என்னன்னா மில்க், இங்க எது தெரியாதோ, சரி ஓகே, மில்க் அதுக்கப்புறம் ரைஸ் ஃபிளார், இது ரெண்டத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ், நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற சோப், எனிதிங் நம்ம அதை ஃபுல்லா நான் இப்படிதான் பண்ணுவேன். இது கம்ப்ளீட்டா நான் எனக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மில்க் ரைஸ் ஃபிளார்ல நீங்க அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணீங்கனாலுமே நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கிளென்சிங்கா இதை ட்ரை பண்ண போறேன். எங்க அப்பா பெட்ல ஊத்திட்டு, நான் யூஸ்வலா ரெஸ்ட் ரூம்ல தான் வச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒன் மோர் திங் இஸ் தட் நம்ம எப்படி நம்ம இருக்கோமோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை எனக்கு சொல்லணும்னு இப்போ தோணுச்சு, அதனால சொல்றேன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்காகவே எப்படி நம்ம இருக்கோமோ அதை வி ஷுட் அக்செப்ட்ன்றது நான் பிலீவ் பண்றேன். நான் சொல்றேன். ஓகே, இதே நான் 1 மணி நேரம் இப்படியே கேமரா பார்த்து பண்ணிட்டே இருந்தேன்னா செம்ம டைம் ஆயிடும். அப்போ இதை அப்ளை பண்றது ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ ஜெண்டா மாதிரி இருக்கேன்னா ஃபைன். ஸோ நான் போயிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்றத வரேன். மோஸ்ட்லி ஏதாவது ஸ்க்ரப் இருக்கும், இல்லாட்டி லிப் ஸ்க்ரப் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரப் ட்ரை பண்ணுவோம். ஒன் செகண்ட் நான் எவ்வளோ நிமிஷம் இது இருக்கணும், எவ்வளோ மினிட்ஸ் இது இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது இருந்தா பெட்டர். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் எனக்கு ஒயிட் ஹெட் ஸ்டார்டா இருக்கும். அது நான் என்ன பண்ணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு வரேன்னா எங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு நான் மோஸ்ட்லி சுகர் எடுத்துப்பேன். அண்ட் தென் டொமேட்டோ, இது ரெண்டும் வச்சுதான் ஸ்க்ரப் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அதை நான் அப்படியே பார்த்துட்டு வரேன். அதை சொன்னேன், மற்ற யூடியூப் சேனல்ல பார்க்குவேன். இதெல்லாம் மற்ற யூடியூப் சேனல்ல பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அவங்க என்ன சொல்றாங்க அது சிங்க் ஆகாது. ஸோ அதனாலதான். ஓகே, இப்போ நம்ம மில்க் அண்ட் ரைஸ் ஃபிளார் போட்டு நல்லா ஃபேஸ்ல போட்டு வாஷும் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படியே கிளாசி லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு. சுகர் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்கோர்ஸ் நான் இதெல்லாம் பண்ணும்போது நான் இல்ல, எல்லாருமே இப்படி பேய் மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் மைண்ட் மீயா. ஐ விஷ் நான் இதை ஒரு ரொட்டீன் கரெக்டா ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, லாஸ்டா ஒரு ஃபேஸ் மாஸ்க் நம்ம இப்ப இதுல பண்ணிருக்கேன். இதுல நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காஃபி, செகண்ட் சுகர், தேர்ட் ரைஸ் ஃபிளார், ஃபோர்த் பேசன் ஃபிளார், அப்புறம் பால் ஊத்தி இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். என்னென்ன போட்டேன், அவ்வளவுதான், அது மட்டும் தான் போட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம இதை வச்சுக்கலாம். அப்ப இன்னும் நல்லா இருக்கும். காஃபி செம்மையா ஜஸ்ட் மிஸ் வாயில போட்டிருக்கோம். காஃபி ஆக்சுவலா செம்மையா ஒர்க் ஆகும். லைக் டேன் ரிமூவலுக்கு எனக்கு காஃபி லிட்டரலா லைக் சேவியர் பபிள். அந்த டொமேட்டோ ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இதுக்கப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாது. ரொம்ப நம்ம எப்படி சொல்ல, ஒரே நாள்ல எல்லாமே பண்ணக்கூடாது. ஸோ மேபி நம்ம நாளைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே ஓட்ஸ் மில்க் அந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம். எனக்கு லெமன் பேஸ்ட்ல போடுறது பெருசா நான் போட்டது இல்லையா தெரியல, போட்டிருக்கேனான்னு தெரியல. நான் நிறைய ட்ரை அவுட் பண்ணுவேன். சின்ன வயசுல ட்ரை அவுட் பண்ணுவேன். எப்போ அது
அந்த ஒரு ஜோஷ் இருக்கும்ல, நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இதுவாயிடுச்சு. பட் நான் இப்போ வரைக்கும் பெருசா ப்ராடக்ட்ஸ்ல நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபேஸ் மாஸ்க் எப்பயாச்சும் அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு சின்னதா ஷாஷே மாதிரி ஒன்று வரும், அதை மட்டும் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வேற என்ன ஃபேஸ் மாஸ்க் அந்த ஷீட்ஸ்ல வரும், அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ரைஸ் ஃபிளார் அதெல்லாமே சூப்பரா இருக்கும். சரி, ரைஸ் ஃபிளார்ல அது என்னது, ரைஸ் வாட்டர். ஆனா அதை நான் வந்து லிட்டரலா சின்ன வயசுல நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கு பெருசா எந்த ஒரு சேஞ்சும் கொடுத்ததே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப காமனா ஜென்ரலா இருக்காதுதான் யூஸ் பண்ணுவேன். நான் தான் சொன்னேன்ல, சின்ன வயசுல நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். இப்போலாம் அதை அப்படியே விட்டுட்டேன். இதுவே வந்து ரொம்ப மாசம் கழிச்சு, ரொம்ப வருஷம் அது கழிச்சு. ஏன்னா நான் வந்து காலேஜ்லாம் போயிட்டு இருக்கும் போது ஐ வாஸ் லைக் செம்ம டேண்டா இருப்பேன், செம்ம டேனா இருப்பேன். பட் இவென்ச்சுவலா வீட்டுல இருக்கும் போது அந்த டேன் அப்படியே தானாவே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி நான் பெருசா ட்ரை அவுட் பண்றதே கிடையாது. பட் தென் நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும்ல, அதுவும் உண்டு. ஸோ நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க அழகுதான், அதை நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே, நான் வந்து போய் இன்னும் ப்ராப்பரா போட்டுட்டு ஒரு 20 minutes கழிச்சு வரேன். ஓகே, we are done with all of it and this is how I look. ஸோ நீங்க வந்து வீடியோ பிகினிங்ல நான் எப்படி இருந்தேன், இப்போ வந்து எப்படி இருக்கேன் அப்படின்றத வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஃபீல் ரிஃப்ரெஷிங். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க ஒரு வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை ரெகுலரா பண்ணலாம், மேபி டிஃப்ரென்ஸ் செய்யலாம். பட் இதுக்கப்புறம் நான் எப்போ பண்ண போறேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நீங்களுமே மேபி ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம வீட்லேயே இருக்கிறது, அதுவும் இல்லாமல் வீட்லேயே இருந்தாலும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டப்ஸோ திங்ஸோ கிடையாது. ஸோ என் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் வந்து ட்ரை அவுட் பண்ணி எனக்கு பிடிச்ச சில ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் again. Okay, next video la pakla. And if you wish to join my YouTube journey, then don't forget to subscribe and like.